சிறகடி காசு சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, முத்து இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ் ஓவரா பேசுறதுனால மனோஜ் வாயிலே குத்திருவாங்க. அதனால மனோஜ் பார்த்தீங்கன்னா, பேச முடியாம ரொம்பவே திணறி போயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பண்ணுற சைகை யாருக்குமே புரியுதே இல்ல. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்துக்கிங்கன்னா, அவன் என்னவே பார்த்து சொல்றான் அத்த. கூட இருந்தா தான் வந்துட்டு அவனுக்கு தெம்பா இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட ரோஹினி கதை விட, வித்யாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சரி அப்படி உடம்பு சரியானா போதும் மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கேன். மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, அதே மாரி ரோஹினி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ கிட்ட விடாம இவங்களே வந்துட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த உடனே, "ஏய் அவன் அப்படிதான் சொல்றானா? இல்ல என்கிட்ட ஏதாவது நடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ்கிட்டயே கேட்க, மனோஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்ல வராரு. ஆனாலும் ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஐயோ! உண்மைய சொன்னா நம்ப மேல தான் திருப்பி திரும்புமோ அப்படின்ற மாரி நெனச்சுட்டு கேட்டு இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வித்யாக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவன் என்னமோ சொல்ல வரான், நீ என்னாத்த அவன தடுத்து என்னமோ பாசம் மழுப்ப பார்க்குற. உன் வேலை என்னவோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி திட்டு அமுச்சு விட்டு மனோஜ்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விலாவாரியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கு உடம்பு சரியில்ல. முத்து பார்த்தீங்கன்னா, பார்க்க போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அருண் வந்து பெரும் பிரச்சனை ஆயிரும். உடனே அவங்க அம்மாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் மீனா இப்படியெல்லாம் பண்ணுற? மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு கேட்டு செய்கிறது தானே. தேவையில்லாமல் அவர் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு எதுக்காக கோவப்படுத்துகிற? உனக்கு இது தேவையா? அப்புறம் உன் வாழ்க்கை எதனா பிரச்சனையில் போய் முடிஞ்சிட போகுது. சீதாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியான மனசை மாற்ற வைக்கிறேன். ஆனால் நீ வந்துட்டு தேவையில்லாம உன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட, மீனாவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அம்மா இப்படி சொல்கிறாங்களே நம்ம சீதாவோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல. அவள் இப்படியே கஷ்டப்பட்டு இருந்தா அப்புறம் கடைசியில் அவளுக்கு எதனா ஆகிடும். ஒன்று இவரான மனசு மாறணும், இல்லை அவரான மனசு மாறணும். 2 பேருமே விட்டு கொடுக்காம இப்படி இருந்தாங்கன்னா, கடைசியில இடையில இருக்கிற சீதாவோட வாழ்க்கை தான் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா, சீதாவை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.